இலங்கைக்கு டூரிஸ்ட் வந்து போறதுல வந்து பிரச்சனை இல்ல. அவங்க வாரதால வந்து இலங்கைக்கு நிறைய பொருளாதார ரீதியான நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனாலும் இங்க வந்து இல்லீகலான விஷயங்கள செய்யும்போது வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்குது. என்ன மாதிரியான இல்லீகலான விஷயங்கள செய்றாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது அதுக்கு முதல்ல இலங்கைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 12ஆம் தேதி வரை எத்தன லட்சம் டூரிஸ்ட் வந்திருக்காங்க தெரியுமா? 19,78,000 கிட்ட டூரிஸ்ட் வந்து வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 19,00,000 அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அதிகப்படியான டூரிஸ்ட் வந்து யூகேலேருந்து, ரஷ்யாவிலிருந்து, சைனாவிலிருந்து, ஜெர்மனிலேருந்து இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து அதிகப்படியான டூரிஸ்ட் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது என்ன அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது நிறைய டூரிஸ்ட் வந்து நாங்க ரோட்ல பார்த்துருப்போம். ஆட்டோ ஓடிக்கொண்டு போவாங்க. அதாவது த்ரீ வீல் ஓடிக்கொண்டு போவாங்க. இல்லைன்னு சொன்னா பைக் ஓடிக்கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ஓடும்போது நிறைய இல்லீகலான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்காரு. என்ன இல்லீகல் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒழுங்கான சரியான முறையில் லைசென்ஸ் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ஓடினாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு இல்லீகலான விஷயம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்க ஓடும்போது சரியான முறையில் சரியான இன்டர்நேஷனல் லைசென்ஸ் இருக்கணும். சரியா? இல்லைன்னு சொன்னா மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டால கொடுக்கப்பட்ட சரியான ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். இது எதுவுமே இல்லாம நீங்க அத எடுத்து ஓடினீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு இல்லீகலான விஷயம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை விட அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹோட்டலாக இருக்கலாம், இல்லை லொட்ஜாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ரூம்ஸை ரென்ட்டுக்கு விடுறவங்களா இருக்கலாம், இல்லை வாகனங்களை ரென்ட்டுக்கு விடுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரியானவங்க அவங்களுக்கு வாகனங்களை கொடுக்கும்போது சரியான முறையில், சரியான விதத்தில், சரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும், அவங்க இதுகளையெல்லாம் பார்க்காம சும்மா ஏனோ தானோன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மீதும் இல்லீகலான ஒரு சரியான ஒரு லீகலான ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சரியான முறையில் சரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும், நீங்கள் சரியான முறையில் டாக்குமெண்ட்ஸை பார்க்காம கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு இல்லீகலான விஷயம் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு.